சிவனே போற்றி. சுப்ரதிஷ்டிதமஸ்து வித்யாஸ்மஹவே நமசோ வதத்யாம் நித்ரம் தேவம் நித்ரதேயன்னோஸ்து மனோராகான விகாவஸ்தயந்தः சதம் தேவேம தரதஸ்ஸ வீராः. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ததேவாம் தாராபரம் சந்திரபலம் ததேவா த்யாபலம் தேவபலம் ததேவாம் கௌரிபதேதே லக்ஷ்மீபதேதே மாணேபதேதே அங்குரியுகம் ஸ்மராமி அத்யகரக்ஷமானஸ்ய கர்மணः நிமிக்ரேன பாபுதான்யாவம் தானாவாவம் அசமாவோம் சமாவஸ் சம்ராடாவம் விராடாவஸ் ஸ்வராடாவஸ் சந்தாகிஷ்யாபோர் ஜோதிகிஷ்யாபோர் யஜோகிஷ்யாபோர் சத்யவா சர்வாம் தேவதா. ஓம் வித்மஸ்வபதே ஓம் க்ளாம் க்ளௌம் கணபத்யாசனாய நமः. ஓம் க்ளாம் க்ளாம் கணபதிமூர்த்தகே நமதே நமः நேத்ரேभ्यो நமः. த்வா கணபதிம் மகாமஹே. ஆதம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான சித்மன்னோதிபஸ்ரீ சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமः. மூலிகாவாக்கியாவாஹனஸ்தாவமே பரமேஸ்வரே வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி நமஸ்கார. புதுகை வரலாறு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கட பிடாரி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி 22ஆம் தேதியான வியாழக்கிழமை நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் விழா கமிட்டியாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். இந்த கும்பாபிஷேகம் எப்போ நடக்குது, இன்னைக்கு கணபதி ஹோமத்தோடு தொடங்கி இருக்கிற இந்த யாகசாலை பூஜைகள் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவ வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. விழா கமிட்டியை சார்ந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ நம்ம வெங்கட அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் எல்லா பணிகளும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பக்தர்கள்லாம் எப்படா கும்பாபிஷேகம் ரொம்ப நாளாக வேண்டுதலோடு இருந்தது. இது குறித்து தகவலை பதிவு பண்ணுங்க. 1828 புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய தொடக்கம். இது சமஸ்தான கோயில். புதுக்கோட்டை பங்களா, புதுக்கோட்டை இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த வெங்கலப்பிடாரி அம்மனுடைய ஆலயம் இருக்குது. இது வன தேவதை, மிக சக்தி வாய்ந்த அம்பாள். புதுக்கோட்டைக்கு காவல் தெய்வம், எல்லை தெய்வம். எப்படி அந்த சைடு கிழக்கு சைடு பொப்பனை முனீஸ்வரர் இருக்கா மாதிரி இந்த சைடு மேற்கு முகத்தில் பிடாரி அம்மன் இருக்குது. இந்த பழங்காலத்திலேருந்தே வழிபாடு நடந்துக்கிட்டு இருந்தது. கடந்த 60 வருடமாக நம்ம பழனியாண்டி பூசாரி அவங்க பையங்க இப்போ நடப்பு வரைக்கும் இப்போ 60 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மன்னருடைய சமஸ்தான கோயில். இந்து அறநிலையத்துறையோ அது சம்மந்தப்பட்டது அல்ல. கிராம தேவதை வழிபாடு. புதுக்கோட்டை மக்களில் பெரும்பாலான மக்கள் வந்து குடியேறிய மக்கள் உள்பட ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளை வந்து வழிபாடு பண்ணி பயனடைந்துட்டு வர்றாங்க. இது படிப்படியாக கோயில் கட்டிட்டு வந்ததுனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை நகர் மக்கள், கிராம மக்கள், சுற்று வட்டார கிராம மக்கள் ஒத்துழைப்போட கும்பாபிஷேக வேலைகள், திருப்பணி வேலைகள்லாம் நடைபெற்று வருகிற வியாழக்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இன்னைக்கு காலையில் கணபதி யோகம் ஆரம்பித்தோம். 3-4 கால பூஜைகள். இன்னைக்கு சாயந்தரம் முதல் கால பூஜை, நாளைக்கு காலையில் 2ஆம் காலம், நாளைக்கு மாலை 3ஆம் காலம், வியாழக்கிழமை காலையில் 4ஆம் கால பூஜையோட காலையில் 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே குடமுழுக்கு நடக்க போகுது. புதுக்கோட்டை மன்னர் வகாரையை சேர்ந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடைய தலைமையில் எல்லாருமே வர்றாங்க. புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவங்க தலைமையில் எங்கள் கிராம மக்கள் இந்த திருப்பணி கமிட்டி முன்னிலையில் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. 48 நாளைக்கும் மண்டல பூஜை நடைபெறுகிறது. 48 ஆள நிலைவில் சுவாமி வீதி விழா வர்ற மாதிரி இருக்குது. எல்லாருடைய ஒத்துழைப்போட நல்லபடியாக நடக்குது. அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் எல்லாரும் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறோம். கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். நம்ம வெங்கலப்பிடாரி அம்மன் கோவில் தல வரலாறு குறித்து உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஏன்னா இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
அதான் இது புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்து புதுக்கோட்டை மன்னர் கண்ட்ரோலில் வந்தது 1828, கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நம்ம கடைசியாக இருந்த மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இது கும்பாபிஷேகம் நடைபெற்று நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இது மன்னர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. மன்னர் கண்ட்ரோல் கோயில் தான் இதனுடைய சாங்கியம். அதாவது இன்னும் சொல்ல போனால் கீர்த்தின்னு சொல்ல போனால் இது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். கிராம தேவதை, வேண்டுபவருக்கு வேண்டுவரம் கொடுக்கக்கூடிய கிராம தேவதை. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மளுடைய வெங்கடபிடாரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கடந்த கோவிட் காலத்தில் கூட இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு அப்போவே செய்வதற்கு ஏற்பாடுகள் விழா கமிட்டியால் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் அப்போது சில தடைகள் ஏற்பட்டதால் இப்போது விழா கமிட்டியாளர்கள் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து விழாவை சிறப்பாக நடத்துறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேக விழாவை புதுகை வரலாறும் நேரலை செய்வதற்காக தயாராகி வருகின்றது என்பதை பக்தர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். चतुर्मुखाय हृदयाय नमः। ओम गण वास्तवादिपदे ब्रह्मणे अस्राय पडे संपूज्य दक्षिणपदे गायत्री देव्यादनाय नमः। गायत्री देवी उत्तरपदे सावित्री देव्यादनाय नमः। सावित्री देवी नमः। पूर्वादिपदे ओम गायत्रीमयाय नमः। पद्माक्षाय नमः। चतुर्मुखाय नमः। எல்லாரும்